guys, welcome back to our channel Darty Doodle Diary. ரொம்ப ஈஸியான ஸ்பானிஷ் ஆம்லேட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்: ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு உருளைக்கிழங்கு பீல் ஆஃப் பண்ணி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் ஸ்டவ்வை ஆன் பண்ணி தோசை தவா வச்சு அதில் ஆயில் விட்டு ஸ்லைஸாக கட் பண்ண உருளைக்கிழங்கை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். உருளைக்கிழங்குக்கு தேவையான சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். சேம் மெத்தடில் ஆனியனையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஆனியனும் உருளைக்கிழங்கும் கரிஞ்சிடாமல் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரோஸ்ட் பண்ண ஆனியனையும் உருளைக்கிழங்கையும் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஒரு மீடியமான பாத்திரத்தில் 3 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், கறி லீவ்ஸ், தேவையான அளவு சால்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த ஆனியன், பொட்டேட்டோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஆனியன், பொட்டேட்டோ ரோஸ்ட் பண்ண அந்த தோசை தவாவில் தான் இப்போ நம்ம ஆம்லேட்டையும் போட போகிறோம். ஆயில் விட்டு நல்லா ஹீட் ஆனதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த ஆம்லேட் மிக்சரை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியனும் பொட்டேட்டோவும் நல்லா குக் ஆகிறதுக்காக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். ஆம்லேட் ஒன் சைடு குக் ஆனதும் அனதர் சைடும் திருப்பி போட்டு குக் பண்ணிக்கலாம். ஈவனாக டபுள் சைடும் ஆம்லேட் குக் ஆனதும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த கலர்ஃபுல்லான ஸ்பானிஷ் ஆம்லேட் உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.